பிப்ரவரி 2026 தொடங்கிய ஈரான் இஸ்ரேல் மோதலில் மிக முக்கியமான நிகழ்வுகள் குறித்து இந்த காணொலியில் காணவிருக்கின்றோம். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது ஆபரேஷன் ரோஹிங் லயன் என்ற பெயரில் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல்களை தொடங்கின. தெஹ்ரான், இஸ்பஹான் மற்றும் கும் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது அணுசக்தி மற்றும் இராணுவ மையங்கள் மீது இலக்காக வைத்து தாக்கப்பட்டன. மேலும் இந்த தாக்குதலினால் ஈரானின் உச்ச தலைவராக மதிக்கப்பட்ட அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார் என்ற செய்தி வெளியாகியது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இதை உறுதிப்படுத்தின. இதனைத் தொடர்ந்து ஈரானில் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. ஈரானின் பதிலடியாக தனது தலைவரின் மரணத்திற்கு பழிவாங்க ஈரான் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. மேலும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார பாதிப்பு. போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மிக கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. இந்தியாவில் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 1,26,000 ரூபாய் தொட்டு புதிய உச்சத்தை எட்டியிருக்கின்றது என்று கூறலாம். கமேனி மரணத்திற்கு பிறகு ஈரானின் இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அலி ரெசா அராஃபி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பொதுமக்கள் பாதிப்பு. இந்த தாக்குதலில் இதுவரை ஈரானில் சுமார் 555க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஈரானில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் இந்த கல்வியாண்டு இறுதி வரை மூடப்பட்டு இருக்கின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் போரின் எதிர்காலம் குறித்து சில அரசியல் வல்லுநர்கள் கூறிய சில செய்திகளை இங்கே பார்க்கலாம். படைத்துறை மற்றும் அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டதால் ஈரானில் தற்போதைய ஆட்சி பலவீனமடைய வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றார்கள். இது ஈரானுக்குள் நீண்டகால உள்நாட்டு போர் அல்லது போராட்டங்களுக்கு வழிவகுக்கலாம். இருப்பினும் ஈரானின் புதிய இடைக்கால தலைமை தொடர்ந்து போரிடப் போவதாக அறிவித்து இருக்கின்றது. ஈரான் தனது நட்பு நாடுகளில் தொடர்ச்சியாக குழுக்கள் மூலமாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தலாம். இது முழு மத்திய கிழக்கு பகுதியும் ஒரு பெரிய போருக்குள் தள்ளும் என வல்லுநர்கள் எச்சரித்து இருக்கின்றார்கள். உலகில் 20% கச்சா எண்ணெய் செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் முடக்கினால் கச்சா எண்ணெய் விலை வரலாறு காணாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு உயரும் என்று எதிர்காலத்தில் கணித்தார்கள். அது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது. எரிபொருள் விலை உயர்வால் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து பணவீக்கம் அதிகரிக்க அபாயம் உள்ளது என்றும் வல்லுநர்கள் கூறியிருக்கின்றார்கள். இஸ்ரேலின் தாக்குதல்களில் ஈரானில் அணுசக்தி மையங்கள் சேதப்படுத்தியிருந்தாலும் ஈரானின் ரகசிய அணு ஆயுதங்கள் தயாரிக்க முயற்சி செய்யலாம் அல்லது எஞ்சியிருக்கும் ஏவுகணைகளை கொண்டு பதிலடி கொடுக்கலாம் என சில பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரில் இறங்கியிருக்கின்றது. அதே நேரத்தில் ரஷ்யா மற்றும் சீனா இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கலாம் அல்லது அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயலலாம். ஆனால் தற்போதுள்ள நிலை போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்பது அறிகுறிகள் குறைவாகவே இருக்கின்றன என்று வல்லுநர்கள் கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த போர் குறுகிய காலத்தில் முடிவடையாமல் நீண்டகால பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்களை உலக அளவில் ஏற்படுத்தும் என்பதை பெரும்பாலான வல்லுநர்களின் மிகப்பெரிய கருத்தாக இருந்து வருகின்றது. மேலும் இந்த போரினால் பாதிக்கப்பட போவது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்பதனால் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கவும், மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களை தொடர்பு கொள்ள நமது இந்திய தூதரக அதிகாரிகள் பல்வேறு நம்பர்களை, அதாவது தொலைத்தொடர்பு எண்களை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தொலைத்தொடர்பு எண்களை நான் இதிலே பதிவிடுகின்றேன். தேவைப்படுபவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமல்லாது வளைகுடா நாடுகளில் இந்தியாவிற்கென்று, இந்திய மக்களுக்கென்று மிகப்பெரிய ஒரு வருமானம் ஈட்டுதல் இருக்கின்றது. இந்த போரின் காரணமாக அது முழுமுதலாக நட்டமடையலாம் அல்லது பகுதியாக நட்டமடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு மக்கள் மீண்டும் நல்ல ஒரு சூழ்நிலையை எட்டி மக்கள் மீண்டும் நல்வாழ்வு வாழ இறைவனிடம் வேண்டியவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.